பெருமாளுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்குரிய ஞானமையா அவர்களே, சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கணிந்த வணக்கம். சைவ திருமுறையில் 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரம் என்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. முதல் தந்திரத்தில் நாம் பார்த்தது, போன வகுப்பில் அக்னி காரியம் என்பது இடையே பார்த்தோம். அதற்கு முன்னே 2 பகுதி நாம் விட்டிருந்தோம். அந்த மகளிர் இழிவு என்பதையும் நல்குறவு என்பதையும் பார்த்து முடிச்சுட்டு நினைவு எனக்கு. அதாவது அந்த மகளிர் என்பது பொது மகளிர் என்று நாம் பார்க்கணும். குலமகளிரை சொல்லவில்லை, பொது மகளிர், அது குற்றம் என்பதனாலே சொன்னார். அப்புறம் எது இறைவனை நாட ஒட்டாது என்பதில் நல்குறவு நம்மை நாட ஒட்டாது. வறுமை வந்துவிட்டால் நல்லொழுக்கங்கள் போய்விடும். பிடித்த கல்வி பெருமுனை விடும் என்று மணிமேகலையில, கல்வி கூட உங்களுக்கு துணையா இருக்காது என்றால் அறநெறியிலே செல்ல முடியாது. கல்வியிலே சிறந்தவர்கள், அறநெறியை பின்பற்றுகின்றவர்கள். வறுமை வந்துவிட்டால் அந்த அறநெறியை கூட ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அவ்வளவு கொடுமையானது நல்குறவு. நம்முடைய வள்ளுவர் தான் அதை எல்லாவற்றையும் சிறப்பாக சொல்றவர். அவர் சொல்றார், நல்குறவு என்பது எவ்வளவு கொடுமையானது என்று சொன்னால், நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். நெருப்புல கூட தூங்கலான்றார். நெருப்புல கூட படுத்து தூங்கலாம். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் சொல்லிட்டு தூங்கலாம், நல்லா தூங்கலான்னு அர்த்தம். நெருப்புல நல்லா தூங்கலான்னு அர்த்தம். நிரப்பினுள், நிரப்புன்னா வறுமைன்னு அர்த்தம். நல்குறவு வறுமை. நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடர் இருந்தார், கண்ணையே மூட முடியாது என்றார். வறுமை வந்து விட்டால் ஒரு கடநேரம் கூட தூங்க முடியாது என்று வறுமையினுடைய கொடுமையை அவர் சொல்லிட்டு, அப்புறம் இன்னொன்று சொல்றார், இன்றும் வருவது கொல்லோ இல்லையா? இன்னைக்கும் அந்த வறுமை வருமா? இன்றைக்கும் அந்த நேற்று தான் ஏதோ கஷ்டப்பட்டு நம்முடைய பசியை போக்கிக் கொண்டோம். இன்றும் என்ன பசி என்னைக்கு வரும்? இன்றும் வருவது கொல்லோ, நிரலும் கொன்றது போலும் நிரப்பு என்று வறுமையை ரொம்ப கடுமையாக அவர் சொல்லுகிறார். அதில் ஈடுபடுகின்றவர்களுக்கு, வறுமையில வாடுகின்றவர்களை அவர் நன்றாக விளக்குகிறார். இப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நல்குறவு என்பதை நம்முடைய சமய நூல்களிலேயே எழுத வேண்டும். அது அறநூல். அப்படி வறுமையிலே வாடுகின்றவர்களை நீங்க வாட வைக்கக்கூடாது, வளமையாக இருக்கின்றவர்கள் இருப்பதை கொடுக்கணும் என்பதற்காகத்தான் புறநானூறு போன்ற அந்த இலக்கியங்களிலேயே செல்வத்து பயனே ஈதல். நான் செல்வத்து பயன் நீங்க துய்ப்பது அல்ல, நீங்க அனுபவிப்பதற்காக உங்களுக்கு செல்வத்தை தரவில்லை. செல்வத்து பயன் ஈதல், மற்றவர்களுக்கு கொடுத்தல். ஈதல் என்று சொன்னால் இல்லாதவர்களுக்கு தருதல் ஈகை என்பது என்று அவர் சொல்றார். அப்பர் பெருமான் சமயம் பாடுறவர் தான், தோத்திரம் பாடுறவர் தான். ஆனால் அவர் சொல்லுகிற பொழுது இறப்பவருக்கெல்லாம் ஈய வைத்தார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கு எல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் அப்படின்னு. கடு நரகங்கள், ஏன்னா 7 நரகம் சொல்லுவாங்க. நரகம்னா ஒன்றும் இல்லை, 7 நரகம். ஜெயிலில் ஒவ்வொரு செல் தனித்தனி செல் யார் யாருக்குன்னு பிரிக்கிறாங்க இல்லையா? கடுமையான குற்றவாளி இங்க போடு, லேசான இப்படி போடுன்றாங்க. அந்த மாதிரி கடு நரகங்கள் என்று சொல்றார். அதுல என்ன ஒரு குறிப்பு சொல்கிறார், இறப்பவருக்கு ஈய வைத்தார் என்றால் உனக்கு வைத்திருக்கிற செல்வத்தை ஏன் வைத்தார்? உனக்கு வைக்கல, இறப்பவருக்கு ஈய வைத்தார். கொடுப்பதற்காக தான் வச்சிருக்காரு உங்ககிட்ட. அடுத்தவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் உனக்கு செல்வத்தை வைத்திருக்கிறார். ஈபவருக்கு அருளும் வைத்தார். அந்த அருள் எல்லாருக்கும் வைக்க மாட்டேன் பெருமான். அது நல்லவினை, அதாவது ஓரளவு நல்வினை காரணமாக செல்வம் வரும். அதை விட உயர்ந்த நல்வினையா இருந்தால்தான் அதை கொடுக்க வேண்டிய எண்ணம் வரும், அருள் எண்ணம் வரும். அதை 2 சொன்னார். அப்புறம் கரப்பவர்னார். கரப்பவனா இருக்க வச்சிட்டு இருக்கா, இல்லாமல் இருக்குது மறைக்கின்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். ஏன் அந்த செல்வத்தை உனக்கு வைத்தேன் என்று புரியாமல் அதை நீயே உனக்காகவே வைத்துக் கொண்டாயல்லவா என்று அவர்களுக்காக நரகங்கள் வைத்தார் என்று வருது. அதனால அற வாழ்க்கையிலும் இலக்கியங்களிலும் செல்வத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு என்று சொல்வது உயர்ந்த ஒரு சமுதாய நோக்கம். அந்த நோக்கம் அதை இதுபோன்ற தத்துவ நூல்கள், சமய நூல்களை ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதுதான் நல்குறவு என்பது இறைவனை விட்டு நம்மை பிரித்து விடும். அதிகமான செல்வம் வந்தாலும் பிரிச்சிடும். அந்த செருக்கினாலே இறைவனுடைய எண்ணம் வராது நமக்கு.
அதே போல வறுமை வருகிற பொழுது இவ்வளவு வறுமை எனக்கு இருக்கிறதே என்று அதனால நமக்கு பெருமான் மேலே கோபம் வரும். பக்திமானா கூட இருக்கலாம், இருந்தாலும் வறுமை வந்தால் அந்த கோபம் வந்துவிடும் பெருமான் மேலே. வழிபாடுகள் தவறலாம் என்று, அந்த நியமங்கள் தவறலாம் என்றுதான் அந்த நல்குறவை இங்க சொல்றாரு. அப்படி சொன்னா என்ன அர்த்தம் என்றால், நல்குறவு ஏற்படுகிற பொழுது கூட இறைவனை மறக்காதே, அதுதான் அதுக்கு அர்த்தம். அதுதான் அவர் சொல்ல வரார். அதுதான் உங்களுக்கு அன்றைக்கு சொன்ன இளையான்குடி மாறனாயினார் புராணத்தில் அல்லல் நல்குறவு ஆன போதிலும் வல்லர் என்று அறிவிக்கவே என்றார். அறநெறியில இருந்து விருந்தோம்புதல் இருந்து மாறாதவராக இருக்கிறார் இளையான்குடி மாறனாயினார் என்றால், வறுமை வருகிற பொழுது கூட அதை மாறாமல் செய்கிறார். எங்கே தவறுவாரோ அங்கே இருந்தும் கூட செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த நல்குறவு என்பது அறவாழ்வு மட்டுமல்ல, ஒரு தவவாழ்வு என்றும் நாம் அதை எண்ண வேண்டும். அதனையும் சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், சாதாரண மக்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற உணவு போன்றவை மற்ற உதவிகள் எல்லாம் அது பசு புண்ணியம் என்கிறோம். சைவத்தில் நம்ம பசு புண்ணியம்னு சொல்லுவோம். பசு புண்ணியம் என்றால் நல்ல வினை, அது உங்களுக்கு அதனால் நல் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும், பிறவி நீங்கும்னு கிடையாது. பசு புண்ணியத்தால் பிறவி நீங்காது, பிறவி வரும். ஆனால் நல்ல இடத்துல நீங்கள் பிறக்கலாம், நன்றாக வாழலாம், அல்லது இந்த பிறப்பிலே உங்களுக்கு நன்மை கிடைக்கலாம் என்று அறத்தினுடைய பயனாக சொல்லுகிறார். ஆனால் அதே தவமாக மாற்றினால் கொடுப்பதை, செல்வத்து பயனை கொடுப்பதை இறைவரை எண்ணி நீங்கள் கொடுத்தால் அது சிவபுண்ணியமாக போகும். பசு புண்ணியமாக இருப்பது சிவபுண்ணியமாக போகும். சிவபுண்ணியத்திற்கு என்ன பலன் என்று சொன்னால், மீண்டும் உங்களுக்கு பிறவி கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருள் இல்லாத நிலையில்லாத ஒரு பொருளை வைத்து நிலையான அறத்தை நாடலாம், நிலையான தவத்தை நாடலாம். அதனால் உங்களுக்கு பிறவி வராது என்றெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி செய்கிற பொழுது இன்னும் சிவனடியாளுக்கு என்று செய்தால், அதுதான் இப்போ ஞானசம்பந்தரெல்லாம் பாடுகிற பொழுது அதனுடைய ஞானசம்பந்த திருமூலர் இவர் இதெல்லாம் பாடுகிற பொழுது அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் வேற மாதிரி பொருள் சொல்கிறார்கள். கொடுக்கணும்னு சொல்றீங்க, அன்னதானம் செய்யணும் சொல்லுங்க, அதே சிவனடியாருக்கு செய்யணும்னு ஏன் சொல்றீங்க என்ன அவங்க கேட்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுங்களேன், என்ன போச்சு, எல்லாருக்கும் கொடுப்பதை அவங்க எங்க மறுக்கலை. நீங்க பார்க்கணும், அறங்கள் செய்கிற பொழுது சிவனடியாருக்கு மட்டுமே கொடு, மற்றவர்களுக்கு கொடுக்காதுன்னு அவர் சொல்லலை. ஆனால் மற்றவர்களுக்கு நீ செய்தால் அது அறம், அது நல்வினை, அதற்குள்ள பலம் வேறு. ஆனால் சிவனடியாளுக்கு என்று நீங்க செய்தால் அது தவம், அதனுடைய பலம் வேறு. அப்படிதான் சொல்றாரு. இதை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல இவங்க அப்படி எடுத்துக்கிறாங்க. அதை வைத்துக்கொண்டு திருமூலரையும் சொல்லிடுறாங்க. திருமூலர் சொல்லும்போது மக்கள் தொண்டுதாலே மகேசன் தொண்டு என்று அவர் சொல்லுகிறார். அதாவது படமாட கோயில் பகவருக்கு ஒன்று கொடுத்தா இங்க நடமாட கோயில் அதுக்கு ஆகாது, நடமாட கோயில் கொடுத்தா படமாட கோயில் பகவருக்கு அது ஆகும் என்று சொல்றார் என்றெல்லாம் எடுத்துக்காட்டாங்க. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா பாடிட்டார். அந்த பாட்டை மட்டும் திருமணம் ரொம்ப ஜாக்கிரதையா பாடுறார். படமாட கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் என்றால் படம் என்றால் துணின்னு அர்த்தம். அந்த மேலே மாடங்கள் எல்லாம் இருக்கிற கோபுரத்தில் துணி பறக்கிறது, அந்த சமய துணி பறக்கின்றது தான் அந்த மாடக்கோயில். படம் ஆடுகிறது, படம் ஆடக்கோயில், படம் ஆடுகின்ற அக்கோயில். மாடக்கோயில் பிரிக்கக்கூடாது. அது பல பேர் படமாடன்னு பிரிக்கிறாங்க. படம் என்பது துணி, அந்த படாம்னா துணி அர்த்தம். ஆடும் அக்கோயில் பிரிக்கணும். படம் ஆடும் அக்கோயில், படமாட கோயில், படம் ஆடு அக்கோயில் பகவர்க்கு என்றால் சிவபெருமான எழுந்தொழிக்கின்ற அப்படிப்பட்ட அந்த கோயில்ல பெருமானுக்கு நீங்கள் செய்தால், சிவபெருமானுக்கு செய்தால் அது நடமாட கோயில் நம்பருக்கு ஆக, நடமாடுகின்ற, நடந்து போகின்ற, நீங்க மொபைல் சொல்ற இல்லையா, அதுபோல இயங்குகின்ற அந்த கோயில் என்றால் அவர்கள் எல்லாம் அடியார்கள், சிவனடியார்கள். இயங்குகின்ற கோயில் என்று சொன்னால் அவள் மனதில் பெருமான் இருக்கிறான் என்று அர்த்தம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்றாருன்னா, உள்ளத்திலே அந்த கருவறை போல இருக்கின்ற உள்ளத்திலே பெருமானுடைய எண்ணம் இருக்கின்றவர்களுக்குத்தான் உடம்பு ஆலயம். எல்லாருக்கும் உடம்பு ஆலயம் கிடையாது. அந்த குறிப்பை அவர் சொல்றார். எனவே அதுபோல கோயில் போல நடமாடுகின்றார்களே அவர்களுக்கு நீங்கள் செய்தால் அது படமாட கோயில் பகவருக்கு அது ஆகும் என்று சொல்றது. சிவனடியாருக்கு செய்கின்ற தொண்டு சிவனுக்கு போகும். எனவே சிவனடியார் பூசை சிவபூசை போலன்னு சொல்ல வந்தார். அங்க எங்கே அடுத்தவங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு அவர் ஒன்றும் சொல்லல. அது அறமாக போய்விடும். அது அவருடைய நோக்கம் அல்ல. அறநூல்கள் அதை சொல்லுகிறது. நாம் இப்ப மணிமேகலை முழுக்க முழுக்க அமுதஸ்வரபினாலே எல்லாருக்கும் பசி நீக்கினாள் என்று வருது. அதிலேயே கூட நீங்க பார்க்கலாம். அந்த மணிமேகலையிலே சாப்பாடு எல்லாருக்கும் போட வேண்டும் என்று அமுதஸ்வரபி எடுத்துக்கொண்டு போறாள் மணிமேகலை. அங்க ஒரு அர்த்தம் சொல்றார்.
எல்லாருக்கும் போட வேணான்றா இல்லையா? அவரே அறவாழ்க்கை எல்லாருக்கும் போடாது அப்படின்றார். என்ன வருது? ஆற்றுநருக்கு அளிப்போர் அறவிலை பகர்வோர். நல்லா உடம்பு நல்லா இருக்கிறான், உழைக்கக்கூடிய அவனுக்கு போய் சோறு போடாதுன்றார். ஆற்றுநருக்கு அளிக்காத, கொடுக்காத. ஆனா என்ன? ஆற்றாமாக்கள் முடியாது இருப்பார்கள் இல்லையா? ஆற்றாமாக்கள் அரும்பசி களைவோர் நேற்றே இவ்வுலகின் மீண்டறி வாழ்க்கை. முடியாத இருக்கிறார்கள், வயதானவர் இருக்கலாம், ஊனமுற்றவர் இருக்கலாம், முதிய தன்மையில் இருக்கலாம். அவளால் சாரா சமைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது என்றால் அவளுக்கு நீ உணவளிக்க வேண்டுமே தவிர எல்லோருக்கும் உணவளிக்காது என்று அறவாழ்விலையை கூட இப்படி தடுக்கிறார். ஆற்றுடற்கு அளிப்போர் அறவிலை பகர்வோர். அதுபோல தவவாழ் வருகின்ற பொழுது தவம் என்பது சிவனடியாருக்கு செய்கின்ற வழிபாடு என்று. அதனால்தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் முதல் பாட்டு அந்த அங்கம்பூம்பாவி பதிகத்தில் பாடுற பொழுது, ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ. கபாலச்சிரம் அமர்ந்தான் பெருமான் அந்த கோயிலில் பல அடியார்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் உருத்திர பல்கணத்தாராக இருக்கிறார்கள், சிவனடியாராக இருக்கிறார்கள். அவளுக்கெல்லாம் சமைத்து போடுகிறார்களே, அதை பார்க்காமல் போகிறாயா என்றால், கோயிலில் சிவனடியார்களுக்கு போடுவது என்பது இருக்கிறது. பொதுவாக அன்னதானம் என்பது இருக்குது. பார்க்கும் அன்னதானம் என்று இருக்கிறது, எல்லோருக்கும் அளித்தால் அது அன்னதானம் என்று சொல்லலாம். இல்லை இப்ப சொல்ற மாதிரி அன்னம் பாலிப்பு என்றும் நாம் சொல்லலாம். ஆனால் சிவனடியாருக்கு சொல்றதெல்லாம் அன்னதானம் என்று நம்ம சொல்லக்கூடாது என்று சொல்றாங்க. அன்னதானம் கிடையாது. அட்டிட்டல் காணாலே போதியோ என்றால் அன்னம் பாலிப்பு என்று ஒரு வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். அது அதை விட உயர்ந்தது என்பதால் தான் அப்படி நாம் அதை சொல்லுகிறோம், பார்க்கிறோம். அதை விட ஒரு உயர்ந்த சொல் ஒன்று இருக்கிறது, மகேஸ்வர பூஜை என்று நாம் சொல்றோம். மகேஸ்வர பூஜை உள்ள இருக்குது. இது மகேஸ்வர பூஜை என்று சிவனடியார்கள் எல்லாம் மகேஸ்வரனாக எண்ணி செய்கின்ற பூஜை என்றால் அது எவ்வளவு பெரிய தவமாக நாம் சொல்லுகிறோம் என்று பார்க்கிறோம். அதனால அதையெல்லாம் நம்ம சைவத்தில் அந்த மரபையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அப்படி விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் அக்னி காரியம் பார்த்தோம். அதற்கடுத்து இப்பொழுது அந்தணர் ஒழுக்கம் என்று அந்த பகுதி தான் பார்க்கணும். உங்களுக்கு இன்னும் இந்த குறிப்பு இன்னும் வரல, வரலையோ? புடவை எழுந்து அதான் கேட்டேன். நல்லொரு நல்லுரு முடிச்சு. ஓ அப்படியா? அது இல்லை. சரி, நான் வீட்டில் வச்சுருக்கிறேன். நான் முடிச்சுட்டேன்னு நிச்சயம் வச்சுருக்கிறேன். அப்போ சரி, நான் பார்த்த ஞாபகம். சரி, இந்த நல்குறவில் இன்னும் ஒரு பாட்டு தான் நான் எல்லாம் முடிச்சுட்டேன்னு நினைச்சேன். சரி சரி, புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கைன்னு அந்த பாட்டு தான் முடிச்சிருக்கிறேன். அதான் வருவை குறித்த தொடர் என்று அன்னைக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் பொய்க்குடி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர், எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமின் அக்குழி தூரும் அழுக்கற்ற போதே என்று சொன்ன. இந்த வயிற்றை பற்றி நிறைய நமக்கு சொல்லுகிறார்கள். நயமா சொல்லுகிற இடங்களும் நமக்கு இருக்கிறது. திருவள்ளுவர் பசித்து வருகின்றவன், வறுமையிலே பசித்து வருகிறானே, அவனுக்கு நீ உணவளித்தால் அதுதான் நீ உன்னுடைய பொருளை சேமித்து வைக்கின்ற சேமிப்பு கிடங்குகின்றார். அதுதான் சேவிங்ஸ் பேங்க் மாதிரி அவர் சொல்றாரு. சொல்றது அற்றார் அழிவசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. அந்த பொருளை வைக்கின்ற இடமாக, இப்ப லாக்கர் நம்ம சொல்றோம் இல்லையா, அரிய பொருள் எல்லாம் வைக்கிறது, அதுபோல ஒரு லாக்கர்ன்ற. நீ நாள்தோறும் பசித்து வருகின்றவர்களுக்கு நான் சோறு போட்டேன்னா அதுதான் உன்னுடைய செல்வத்தை சேர்க்கின்ற ஒரு இடம் என்று அந்த சொல்றார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் என்று பாரதியாரும் கல்வியை பற்றி பாட வந்தவர் வயிற்றுக்கு சோறிட வேண்டும், முதல்ல அதை செய்யுங்க. முதல்ல அவர்தான் கோபிப்படுறார். தனி ஒருவனுக்கு உணவில்லையினால் அவர் தான் ரொம்ப கோபப்பட்டார். ஜெகத்தினை அடிப்போன்னு அவர் தான் சொன்னார். அந்த அளவுக்கு கோபம் அவருக்கு வருது. அவர் ஒன்றும் தீவிரவாதம் கிடையாது, அவர் மிதவாதி தான். ஏன்னா அந்த மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ஆஷ் துரையை கொன்று விட்டான் வாஞ்சிநாதன் என்று கேள்விப்பட்டு ஒரு 6 நாளோ 7 நாளோ அப்படியே கடந்தாராம். அப்படியே என்ன இப்படி ஆயிட்டாங்களே இளைஞர்கள், இதை யார் இப்படி ஏன் இந்த தீவிரவாதம் பண்றாங்க, ஒரு உயிரை ஆங்கிலேயன் தான் இருந்தாலும் ஒரு உயிரை ஏன் இப்படி கொன்றார்கள், இது ஒன்றா என்னெல்லாம் வருந்தினார் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் மிதவாதி தான். அவர் பாடுற திரும்ப தீவிரமாக பாடுவார். ஆனால் அவரே கூட என்ன பண்றார், சாப்பாடு இல்லைன்னா ஒருவனுக்கு ஒரு நாளைக்கு உணவு இல்லை என்றால் அப்படிப்பட்ட இதில் உலகத்தை அழிச்சிடணும்னு பாடுறான்னு பார்க்கும்.
அல்லது வறுமையினுடைய கொடுமை தெரிகிறது. இளந்தேவன் என்று ஒரு கவிஞர் இருந்தார், நண்பர் தான், சீக்கிரமே இறந்துட்டார். நல்ல நண்பர், ரொம்ப நல்ல நண்பர் எங்களுக்கெல்லாம். அவர் நல்ல கவிதை பாடுவார். அவர் பாரதியார் பற்றி பாடினது ரொம்ப அழகாக பாடியிருக்கிறார். அவர் சொன்னார், பாரதி இறந்து போகிறார், இறந்து போகிற பொழுது சென்னையில் தான், அங்கே தானே கண்ணம்மாப்பேட்டையில் தான் எரித்தார். இறைக்கிற பொழுது ஒரு வரி சொன்னார் அவர், பாரதியினுடைய இறந்து போன உடம்பை நெருப்பு எரிக்குது, ஆனால் இருக்கிற போதே அவருடைய பாதி உடம்பை பசி எரித்து விட்டது, மீதி உடம்பை தான் நெருப்பு எரிக்குது என்று பாடினார். அதான் உண்மை. இருக்கிற பொழுதே அவருக்கு பசியோட இருந்தவர் நமக்கு தெரியும். ஆனால் இருக்கிற பொழுதே பாரதியினுடைய பாதி உடல் எரிந்தது, இப்பொழுது மீதி உடல் தான் எரியுது அப்படின்னு ஒரு அழகா பாடினார். அதனால் அவர் அருமையில் இருக்கார். ஆனால் அப்படி வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். கல்வியை நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. முதல்ல உணவு கொடுத்துருங்க, அப்புறம் நீங்க உங்களுக்கு ஒரு நாட்டிலே எல்லா வளம் வந்த பின்னாலே பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்தலாம் என்று அவரும் கூட இரண்டாம் பட்சமாக கல்வியை சொல்கிறார். பார்க்க பசியா கல்விதானமா என்று பார்த்தால் முதல்ல பசி, அன்னதானம் செய்யுங்கள் என்று தான் அவர் சொல்றார். பார்க்க அதுதான் இங்க எடுக்கிறார். பொய்க்குழி தூர்ப்பான். பொய்க்குழி என்பது வயிறு இருக்கு இல்லையா, குழி என்று சொன்னால் குழியில மண்ணை போட்டால் நிரம்பிடும், அதான் குழி, உண்மையான குழி. இந்த குழி இருக்குதே போட போட நிரம்ப மாட்டேன் இல்லையா, இல்லையா. நான் ஒரு நாளைக்கு எத்தனை போட்டாலும் அது மட்டும் வாங்கின தவிர நிரம்பி போச்சுங்க குழி என்று சொல்ல முடியும்னா அந்த வேலைக்கு நிரம்பி போச்சுன்னு போறோன்றோம். அடுத்த வேலை அது எங்கடா போச்சுன்னு தெரியல, மறுபடியும் குழியாவே இருக்குதுன்னு பாக்குறோம் இல்லையா. அதான் பொய்க்குழின்னு. பொய்க்குழி தூர்ப்பான். அப்ப என்ன ஆகுது, புலரி புலருதென்று. எழுந்தவுடனே என்ன ஞாபகம் வருது என்று சொன்னால் சாப்பாடு தான் ஞாபகம் வருது. உணவு தான் இல்லை. வேடிக்கையால சொல்றது இதெல்லாம். இப்போ இந்த மாதிரி பேச்சுக்கள்ல ஐயா கூட பிரசாதம் கொடுக்குறாங்க. அது எல்லாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்தா பசி இருக்கும், அதுக்காக பிரசாதம். உங்களுக்கு கூட சாப்பாடு போட்டல, ஒரு ராத்திரி சாப்பாடு போடல, பிரசாதம் தான் கொடுக்குறாரு. அந்த பிரசாதம் ஒரு அட்ராக்ஷன் தான். எப்படி இருந்தாலும் சரி கொஞ்சம் இருக்குது சாப்பிடலாம் என்று ஒரு அட்ராக்ஷன். அது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, எல்லா இடங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படையா லயலா காலேஜில் நான் இருந்த பொழுது ஒரு மாதத்துக்கு ஒரு பிரின்சிபால் போடுவார் மீட்டிங், ஸ்டாஃப் மெம்பருக்கு மீட்டிங் போடுவார். அது எல்லாம் படித்தவங்க எல்லாம் வசதியானவங்க தானே, இந்த மாதிரி இந்த மீட்டிங் நடக்கலாம் போட்டுருவார். ப்ரோக்ராம் போட்டுட்டு கடைசியில் ஒரு வரி எழுதுவார், ஹெவி டீ வில் பி சர்வ்டு போடுவார். அது கம்பல்சரியாக அட்டன் பண்ண வேண்டிய மீட்டிங் தான், இருந்தாலும் வரமாட்டானுங்க சில பேர். சரி போட கூப்பிட்டுக்கிறாரு போடுவானுங்க. அதுக்காக ஹெவி டீன்னு போட்டால் ஹெவி டீல வாடா சாப்பிடலாம் என்று அந்த கல்லூரியில் கூட கடைசியில் ஹெவி டீனா ஒரு கேக் கொடுப்பாங்க. மிஞ்சி போட கேக் ஒன்று இருக்கும், ஸ்வீட் ஒன்று இருக்கும், காரம். ஹெவி டீ தான் நல்லா தான் கொடுப்பாங்க. அதை அதுக்காக வருவாங்க என்றால் உணவு என்பது அப்படி முக்கியமானது. இது பொய்க்குழி, எப்பொழுது வேண்டுமானாலும் வாங்கிக்கும் என்று ஒன்று. அது ஏழை பணக்காரர் என்று கிடையாது. ஒன்று நான் இன்னொன்று சொல்றது, இதெல்லாம் நடைமுறையில் பார்க்கணும். இந்த பஃபேன்னு ஒன்று வச்சிருவாங்க. நம்ம போகிற பல கல்யாணங்களில் பஃபே கூட வைப்பாங்க, ஸ்டார் ஹோட்டலோட பஃபே வைப்பாங்க. பொதுவாக பஃபேன்னு வச்சா என்ன ஆகும், வரிசையாக நிற்கிற பொழுது ஒரு பரபரப்பு இருக்கும் நமக்கு. அது கிடைக்குமோ கிடைக்காதோ, உங்களுக்காக தான் வச்சிருக்கிறான், அந்த பக்கம் ஜாங்கிரி வச்சிருப்பான், இந்த வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான். இப்பெல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா பஃபே தான் வச்சிடுறாங்க. பஃபே வச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஹால்னு சொன்னால் 4-5 இடத்துல இருக்கும். 4 கோயம்புத்தூர்லாம் இன்னும் அதிகம், பெரிய இடத்துல நிறைய வச்சிருவாங்க. எங்கே வேணா இப்படி வேணும் போய் சாப்பிடலாம், அப்படி இருக்கும். அது எப்படிதான் இருந்தாலும் ஒரு பரபரப்பு நமக்கு இருக்கும். பொருள் கிடைக்காத போட்டால் என்ன பண்ணுறது என்று கிடைக்கும். இதெல்லாம் உணவு முறைகளில் நமக்கு இருக்கிற பழக்கம் ஒன்று. அதனால தான் சிவஞான போதத்தை இப்போ நடத்திட்டு இருக்கோம். சிவஞான போதம் அதில் அழகாக சொன்னார் ஒரு வரி. என்ன சொன்னார், வேள்வி போன்றவற்றை செய்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு அற வாழ்க்கை தான் வாழ்க்கையினுடைய பயனாக இருக்கிற உத்திப்பேறு கிடைக்காது. வாழ்க்கையில பயன் கிடைக்குமே தவிர, சிலதெல்லாம் பலன் கிடைக்குமே தவிர, உயிருக்கு முத்திப்பேர் என்பது அது கிடைக்காது உங்களுக்கு. எனவே சிவனை நோக்கி, இப்ப சிவனடியாரை நோக்கி நீங்கள் செய்தால் அது தவம் சொன்ன இல்லையா, அந்த மாதிரி செய்யுங்க என்று வருது. வர்றபோது அவன் என்ன கேட்கிறான், எதிர்கேள்வி, யாருக்கு செய்தா என்னங்க, சிவனடியாருக்கு செய்தா என்ன, பொதுமக்களுக்கு செய்தா என்ன, இதை ஏன் வேறுபடுத்துறீங்க? இதை பசு புண்ணியம் என்றும் இதை சிவபுண்ணியம் என்று ஏன் வேறுபடுத்துறீங்க
என்று அவன் கேட்டு இது அறம் என்றீங்க, அதை தவம் பண்றீங்களே என்ன அப்படின்ற பொழுது அவர் ஒரு வரி சொல்றார். உணவு என்பது எல்லாம் உணவுதான். தேவர்கள் சாப்பிடுகின்ற அமுதம் அதுவும் உணவுதான். நாம சாப்பிட்ற சாப்பாடும் உணவுதான், ரெண்டும் உணவுதான். ஆனால் நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டை சாப்பிட்டால் பசி அடங்குதான்னு கேட்டார். பசி அடங்குகிறதா என்றால் அந்த நேரத்தில் அடங்குது, அடுத்த வேலை வந்துடுச்சு. பசித்து உண்டு மீண்டும் பசிப்பான். பசித்தாச்சு, சாப்பிடுப்பான்னாச்சு, சாப்பிட்டேன், பசி நீங்கிச்சான்னு கேட்கிறோம். பசி நீங்கிச்சா? பசி நீங்க அப்ப நீங்கிச்சு, பசிச்சது இப்ப நீங்கிச்சு, அடுத்த வேலைக்கு வந்துடும். அப்போ இந்த அறங்கள் எல்லாம் எது போல என்றால் பசித்து உண்டு மீண்டும் பசிப்பது போல. இந்த வாழ்க்கையில அறம் செய்தோம், நல்வினை செய்தோம், அடுத்த பிறவி வரும். அந்த பிறவி வந்து கொண்டே இருக்கிற பிறவி அறாது. ஆனால் தேவாமிர்தம் என்கின்ற தேவர்கள் சாப்பிடுகின்ற அமிர்தம் சாப்பிட்டால், ஒரு முறை சாப்பிட்டால் பசி நீங்கிவிடும் அல்லவா? அதுபோல் இந்த தவம் செய்தால் பிறவி நீங்கிவிடும் என்று அதுக்கு உதாரணம் சொல்றார். அதுக்கு நல்லா புரியறதுக்கு பசித்து உண்டும் மீண்டும் பசிப்பான் என்ற அந்த உதாரணம் தான் நமக்கு வருகிறதுன்னு பார்க்கணும். ஔவையார் பசி வந்திட 10 பறந்து போம்ல, அது ஒரு 10 எடி போட்டார். மானம் குலம் கல்வி வன்மை எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லி தானம் தவம் எல்லாம் சொன்னார். தேரின் கசி வந்தவே பெண், அவன் மேல இருக்கின்ற காமம் அது கூட போயிடுமோ, பெண் மேல இருக்கிற ஆசை கூட போய்விடும் பசி வந்திட என்று அவர் பாடுறான்னு பார்க்கும். அதனால பொய்க்குழிந்தார். புலரி புலருதென்று என்றால் காலை வந்தவுடனே முதல்ல வரத்து எது என்றால் பசிதான். எனவே புலரி புலருதென்று அக்குடி துர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர். சாப்பாட்டு என்ன வழி என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா என்றால், இன்றைக்கு என்ன சமைக்க போறேன் அது வேற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சமையல் நச்ச நடக்கும், ஆனால் விருப்பமானதா? நேற்று அதை போட எப்ப பார்த்தாலும் தினம் இட்லி போட்டு இருக்கே என்று சொல்றோம் இல்லையா? அப்ப அரும்பண்டம் தேடுவீர் என்றால் பசி நீங்குவது மட்டுமல்ல, சுவையான உணவாக நமக்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அறுசுவை உண்டு நமக்கு சாப்பிட்றோம் இல்லையா? அது சொல்றார். பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருதென்று அக்குடி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவே என்றால் உணவு தேடுறீங்க, அதான் உங்களுடைய முதல் வேலை. தூங்கி எழுந்த உடனே வருகின்ற முதல் வேலை அதுவா இருக்குதுன்ற. அதனாலதான் திருமுறைகளை சொல்ற பொழுதே எழுகின்ற பொழுதே பெருமான் நினைவோடு எழுங்க, சாப்பாட்டில் எடுங்க, எழுந்துக்காரீங்க, இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு எழுந்துக்காரீங்கன்றார். காலையில் நேற்று அதை சாப்பிட்டோம், இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க சமையல் கட்டில் என்ன தெரியாதல்லவா என்று சொல்றார். என்றால் சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார், சிந்தையில் திகழும் சிவன் தன்னை. சிந்தித்து எழுகின்றவர்கள் இருக்கிறார்களே அவளுடைய நெஞ்சத்திலே பெருமான் திகழ்கின்றான் என்றார். அதான் சொல்றார். பசியினுடைய போக்கு உணவுடைய இன்றியமையானால எழுந்தவுடனே சாப்பிட்றீங்க. எக்குழி தூர்த்தும்னர். எக்குழி தூர்த்தும்னா சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. எக்குழினை பல குழி. என்ன குழி? நம்ம குழி, நம்ம மனைவி விட்டு வயிறு அந்த வயிறு குழி, மக்கள் குழி, உற்றார் குழி, மற்ற வரவன் எல்லாரும் பசியோடு தான் வரா இல்லையா? பசியோடு வருகின்ற எல்லாருக்கும் கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இறைவனை ஏத்துமின் எல்லாம் செய்யுங்க. உணவு அளிக்கிற பொழுதே பெருமானை வாழ்த்தி கொண்டு நீங்கள் அதை செய்யுங்கன்ற. உணவை கொடுக்கிற பொழுதே பெருமானை இப்ப ஏன் அன்னம்பாலைக்கு ஏன் பாடுறாங்க? மண்ணில் பிறந்தார் பெருமை ஏன் பாடுறோம் என்றால், உணவளிக்கிற போதே அடியாருடைய பசியை நீக்குகிறோம், இது பெரும் புண்ணியம் அல்லவா பெருமானை என்று பெருமானை எண்ணினால், இறைவனை ஏற்றினால் அக்குழி தூரும் என்றால் அந்த பசி நீங்கும். வயிற்றுக்கு மீண்டும் சோறு தேட வேண்டிய அவசியம் இருக்காது என்றால் பிறவி இல்லை என்றுதான் அதுக்கு அர்த்தம். பிறவி இருக்கின்ற வரையில் உங்களுக்கு அந்த அழுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அழுக்கற்ற போது என்றால் அதுக்கப்புறம் அதில் ஒரு வரி அப்பா எழுதியிருக்கிறாங்க. இறைவனை ஏத்தாதவர்களுக்குத்தான் இது போல வறுமை வரும் என்ற ஒரு குறிப்பு. அதான் அவர் சொல்றார். நாள்தோறும் பசிக்கு இப்ப நமக்கு அது அதிகமா தெரியல, ஏன்னா நமக்கு அடுத்த வேலை கிடைக்குது. வறுமையில வாடுகின்றவர்களுக்கு ஏதோ அன்றைக்கு பூரா கஷ்டப்பட்டு தேடி சாப்பிட்டு படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில் அவங்க எழுந்துகிற பொழுதே பசிக்கும் இல்லையா? இந்த பசிக்கு நாம் என்ன செய்வது என்று எவ்வளவு கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. இப்போ வள்ளலாருக்கு என்ன பெருமை என்றால் அவர் அதுதான் சொன்னார். நீங்க எல்லா அரங்களும் செய்யுங்க, தப்பில்லை, ஆனால் உயிர்களுக்கு இரக்கத்தோடு பசி நீக்குங்க, அது பெரிய பணின்ற பேரறம் என்று அவர் சொல்றார். அவர் கொஞ்சம் முன்னிறுத்தினார்.
நம்முடைய திருமுறைகள் அது இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் அவர் அதை முன்னிறுத்தினார். காரணம், அவர் காலத்தில் வறுமை நிறைய பேர் பார்க்கும் வறுமையில். அது என்ன சொன்னார், ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருக்கிறார். இப்ப எப்படி நான் நம்முடைய இளந்தேவனுடைய பாட்டு பாரதியாருக்கு சொன்னனும், அதுபோல அவர் சொல்றார், பசி என்பது ஒரு நெருப்புன்னார். பசி ஒன்று நெருப்பு. சாதாரண நெருப்பு இருக்கிறதே, அது இறந்த உடம்பைத்தான் எரிக்கும். ஆனால் பசி என்பது உயிரோடு இருக்கிற உடம்பையே எரிக்கும். எவ்வளவு கொடுமையானது! உயிரோடு இருக்கிற உடம்பையே எரிக்கின்றது என்று சொன்னால் அந்த நெருப்பு எவ்வளவு கொடுமையானது என்றால், அடுத்த வேளைக்கு உணவில்லை என்றால் எங்கே போவார்கள்? அந்த கவலை நமக்கு இல்லாதனால நமக்கு தெரியல. ஆனால் நாளைக்கு பசி வந்தால் என்ன செய்வது என்று எண்ணுகிற பொழுது அவளை பசி தீர்த்தவர்களுக்கார்களே எல்லா இடங்களும் நீங்க பார்க்கலாம். எல்லா சமயங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா உணவளிப்பு என்பதை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. கிறிஸ்துவ மதம், நான் என்ன அயலா கல்லூரி இருந்ததான் சொல்றது, அவர்கள் பெரும்பாலும் முதல்ல என்ன செய்வார்கள், வறுமையிலே வாடுகின்றவர்களுக்கு பசி தீர்க்க வேண்டும் என்று தான் முதல்ல பண்ணுவாங்க. தேடிக்கொண்டு போவார்கள். பார்க்கலாம், நான் பார்த்திருக்கிறேன் பல இடங்கள்ல. அப்புறம் அவங்க மதத்தை வளர்க்குறாங்கன்றதான் வேற விஷயம் அது. ஆனால் அவளுக்கு அந்த எண்ணம் உண்டு. பைபிள்லேயே அவர் சொல்லுகிற பொழுது அந்த இயேசு பிரான் பல பேருக்கு இப்படி உணவளித்தான் என்று வருகிறது. அந்த அவங்களாம் அதை எழுதுறாங்க. அதனால எல்லா மதங்கள்லையும் அந்த அடிப்படை இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதான் இவர் சொல்றார். அப்படி வறுமை ஏன் வருகிறது என்று இவர் சொல்றார். ஏன் வருகிறது என்றால், இறைவனை ஏத்தாமை, நீங்கள் இறைவனை பாராட்டாமல் வாழ்த்தாமல் இருப்பதால் தான் வறுமை வருகிறது. வறுமைக்கு தான் காரணம், அது ஒரு வினை என்று எழுதுறார். எனவே எக்குழி துர்த்தாலும், உங்களுக்கு பசியை நீக்கினாலும் மற்றவர்களுக்கு தீர்த்தாலும் இறைவனை ஏற்றி நீங்கள் வழிபடுங்கள் என்று கந்தரலங்காரத்தில் அது வெளிப்படையாக அவர் சொல்றார். வையில் கதிர் வடிவேலனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவளவேனும் பகிர்மின்கள் என்று அவர் சொல்றார். அதாவது இறைவன் வடிவேல் பெருமானை, முருகப்பெருமானை வாழ்த்தி வரிஞருக்கு கொடுங்கள் என்று சொல்ற பொழுது, இறைவனை வாழ்த்து செய்தால் அது நல்லது, உங்களுக்கு வறுமை வராது, அடுத்த பிறவியிலே வினையும் நீங்கும் என்று தான் சொல்றார். அப்புறம் அதுதான் நம்முடைய சுந்தரருடைய பாட்டை அப்பா எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது திருப்புகலூர்ல பொன் பெற்று பாடுகிறார் நம்முடைய சுந்தர பெருமான் பாடுறார். பொன் பெறல, அதுக்கு முன்னே பாடுறார் அவர். அப்ப பாடுற பொழுது முதல்ல கொடுக்கல, அப்புறம் தான் கொடுக்கலாம் பெருமான். என்ன சொல்றார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுவின் புலவியர் ஆடுறார். பல பேரை நீங்க போய் பாடினா கேட்டுக்குவான், பாட்டை கேட்டுட்டு நாளைவான்னு சொல்லுவான், இல்லை இல்லைன்னுவான். இதெல்லாம் ஏன் அவனை போய் பாடுறீங்க? பொய்மையாளரை பாடாதேன்னு. அந்த பொய்மையாளர் யார் யார் என்பதற்கு புலவர்கள் பலவற்றை சொல்லியிருக்காங்க. ஔவையார் ஒரு பாட்டு பாடுறார், சாதாரண பாட்டு தான், அழகா பாடுறார். அந்த மாதிரி வறுமை வந்துடுச்சான். யாரை போய் கேட்கலாம் என்று போனா, கேட்க போனேன் ஒரு பாட்டு பாடுறான். போய் யார கேட்க போனா, பாதக்கோன் என்று ஒருத்தர் போய் கேட்டாராம். பாதக்கோன் என்பவனை போய் கேட்ட உடனே நாளை என்றான். இன்னைக்கு இல்லம்மா, நாளைக்கு வாங்க அப்படின்னா. பாதக்கோன் நாளை என்றான். வையைக்கோன் பின்னை என்றான். அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா. பாதக்கோன் நாளை என்றான், வையைக்கோன் பின்னை என்றான், ஏதக்கோன் ஏதொன்றும் இல்லை என்றான். ஏதக்கோன் ஏதொன்றும் இல்லை என்றான். 3 சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுதான் அவர் சொல்றாரு, பாதக்கோன் நாளையினும் வையைக்கோன் பின்னையினும் ஏதக்கோன் சொல்லே இனிதுன்னார். அதான் நல்லதுன்னார். என்ன, நாளை என்று சொன்னாலும் பின்னை என்று சொன்னாலும் இல்லைன்னு அர்த்தம். அதை இப்பே சொல்லிட்டா இல்லையா, இல்லைன்னு. எனவே வாதக்கோனை காட்டிலும் வையக்கோனை காட்டிலும் ஏதக்கோன் சொல்லே இனிது என்று அந்த மாதிரி பாடினாங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டுருவாங்க இல்லையா, ஆக்கிறோம். அடிப்படையா கல்லா ஒரு தனிப்பாட்டு, அது ஒரு நீளமான பாட்டு, ஒரு சுருக்கமான வரி. ஒருத்தர் பாடுறார், ஒரு புலவர், அடகெடுவாய், என்னடா புத்தி இல்லையா அவனுக்கு, புலவர் தன்னை கேட்டுக்கிறார். அடகெடுவாய் பல தொழிலும் இருக்க கல்வி அதிகமென்றே கற்றுவிட்டோம் அறிவில்லாமல். கல்விதான் பெருசு நினைச்சு அறிவில்லாமல் படிச்சுட்டுமே, இது எதுக்காக என்று சொல்லி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தடமுலை வேசியராய் சென்றோம் இல்லைன்னர். அப்படி போயிருக்கலாம், அப்படி பிறந்து போயிருக்கலாமே என்று இதை படிச்சுட்டு என்ன பண்ணும் என்று வறுமையில வாடுகின்ற பொழுது அப்படிலாம் நிறைய பாடல் நமக்கு பின்னால வந்திருக்கு. கல்லாட ஒருவரை யான் கற்றா என்றேன், காடறியும் மரவனை நாடாழ்வா என்றேன், பொல்லாத ஒருவனை நல்லா என்றேன், போர்முகத்தை அறியானை புலியேறு என்றேன், மல்லாரும் துயம் புயம் என்றேன், சூம்பல் தோளை வழங்காத கையரை நான் வள்ளால் என்றேன். இப்படிலாம் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணானா,
இல்லாது சொன்னேனுக்கு ஒண்ணு கூட அவனுக்கு கிடையாது. இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான். அவன் இல்லைன்ட்டான். இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான். யாரை நந்தன் குற்றத்தால் ஏகின்றேனே என்று அவன் சொல்றான்னா, இதெல்லாம் வறுமை தீராதவர்கள் பாடுகின்ற பாடல் பார்க்கும். அதனால பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடினேன், பாடினால் இம்மையே தரும் சோறும் கூரை. இன்றைக்கும் இன்ற பிறவிலும் உங்களுக்கு வந்துடும். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று. நல்குறவு ஏன் வந்தது என்றால் இறைவனை ஏத்தாது வந்தது. அந்த நல்குறவு வந்தால் பொய்மையாளரை போய் ஏற்ற வேண்டியதில்லை, இறைவனை ஏற்றினால் அந்த வறுமை தீரும் என்றுதான் பாடியிருக்கிறார். அதுக்கு அடுத்த பாட்டு, கற்குழி தூர கனகமும் தேடுவர் அக்குழி தூர்க்கை யாவர்க்கும் அறியதே. அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்தவன் அக்குழி தூரும் அழுக்கற்றவாறே என்ன. இந்த வயிற்று கற்குழி என்றார். எனக்கு சரியா நினைவில்லை, ஒன்று சொல்லுவாங்க, அதை நான் படிச்சிருக்கிறேன். இந்த மண்ணை சொல்ற பொழுது ஒரு மண் நல்ல மண்ணா, அதாவது உத்தமமான மண்ணா, மத்தியமான மண்ணா, அதமமான மண்ணா என்று பார்க்கிற பொழுது பள்ளம் தோண்டணுமா? நிலத்துக்கு அது குவாலிட்டிக்கு மண்ண சாயில் சாயில் டெஸ்ட் இப்ப இது அப்படியா? அந்த காலத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. தோன்ற பொழுது மறுபடியும் மூடணும். மூட வேண்டும் என்றால் தோண்டிய மண்ணே சரியா எடுத்து மூடிட்டா அது போதும். எடுத்த மண்ணையே மீண்டும் எடுத்து விட அந்த குழி நிரம்பிடும், சரியா போயிடும். அப்படி சரியா நிரம்பினால் அது உத்தமமான நிலம். எடுத்த மண் திரும்பி வச்சு அதுக்கு அடுத்து ஒருவேளை குழி நிரம்பாது, இன்னும் கொஞ்சம் போட்டா பரவாயில்ல என்று சொன்னால் அது மத்தியமம். இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போடணும், போட்டதான் எடுத்து அங்கதான் எடுத்தோம், போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மண்ணு இன்னும் எடுத்து தோண்டி போடணும், போட்டா அது அதமம் என்று அந்த மண்ணுக்கு அப்படி சொல்லுகிறார்கள். அதனால ஒரு குழியை தூர்ப்பது என்பது மிக கடினம் என்றதுக்காக சொல்றேன். மண்குழி அப்படின்றார். மண்குழி நிரம்பி விடலாம், கற்குழி அப்படி இல்லைன்றார். இந்த வயிறு இருக்கு இல்லையா, இது மண்குழி அல்ல கற்குழி என்று சொல்றார். கற்குழி தூர கனகமும் தேடுவீர். கனகம்னா பொன், அதாவது நல்ல வசதியா இருக்கலாம், சாப்பாட்டுக்காக தான் சேர்றோம் இல்லையா. நம்முடைய பட்டினத்தை நான் எழுதிக்கிற ஞாபகம் இருக்கிறேன். அன்ன விசாரம் அதுவே பின்ன சொன்ன விசாரம். அதாவது முதல்ல இது அன்னம் தான், சாப்பாடு தான் விசாரம் நமக்கு எப்படி கிடைக்குமோ என்று. அந்த அன்னம் கிடைப்பதற்கு சொன்ன விசாரம் என்றால், சொர்ணம் என்றால் பொண்ணுன்னு அர்த்தம், அது சொன்ன விசாரம். உணவு தேடுவதற்காக பொருளை தேடுகிறவல்ல, இதான் நமக்கு விசாரம் நிறைய அவர் சொல்றார். அதுபோல இங்கு கற்குழி தூர கனகம் தேடுகிறீர்கள், பொன்னை தேடுறீங்க. அக்குழி தூர்க்கை யாவருக்கும் மரிதேனார். எவ்வளவு பொண்ணு வச்சிருந்தாலும் சரி பசி வராமல் இருக்கான்னு கேட்கிறார். அவர் கேட்கறதுன்னா கேட்கிறார், பணக்காரனுக்கு பசி வராமல் இருக்குதா? எல்லாருக்கும் பசி, ஏழைக்கும் பசி வருகிறது, பணக்காரனுக்கு பசி வருது. என்ன வித்தியாசம்? ஏழைக்கு பசி வந்தால் எதை ஒன்றாலும் சாப்பிடலாம், பணக்காரனுக்கு பசி வந்தா எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. இதான் சாப்பிடணும், இதான் சாப்பிடணும் என்று அவன் கட்டுப்பாடு வச்சிடறான். எனவே அக்குழி தூர்க்கை யாவருக்கும் அறிந்துன்னார். எல்லாராலும் அந்த குழியை தூர்க்க முடியாது என்று சொல்லிட்டு, அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்தபின் இந்த வயிற்றை பற்றி கவலைப்படாமல் பிறவி நீங்குகின்ற அந்த அறிவு உங்களுக்கு வந்தது என்று சொன்னால் என்று அர்த்தம். பிறந்தால் தானே இதெல்லாம். எனவே பிறவி நீங்குகின்ற அந்த வழி சொன்னால் அக்குழி தீரும். மீண்டும் அது தீரும்ன்றார். அதுதான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். குடி தூர்ப்பதற்கு வழி என்ன? சாப்பாடு போடுறது கிடையாது. நீங்கள் நிறைய சோறு வைத்தாலும் ஒரு வேளைக்கு தான் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு உணவை ஏழென்றால் ஏழு பாட்டு இருக்கு இல்லையா, அது நமக்கு தெரியும். எனவே நீங்கள் எவ்வளோதான் நிறைய சாப்பிடுறது ஒட்டக மாதிரி சேர்த்துக்க முடியாது. அந்த வேலைக்கு சாப்பிடலாம், அப்புறம் வேண்டாம் வேணாம்னு சொல்லிடுவோம். எனவே கிடைக்கின்றவற்றை அவ்வப்பொழுது சாப்பிட வேண்டியதாக இருக்கு, அது ஒரு குறை. இரண்டாவது, வறுமை இருப்பதாலே பசி வருகிறது என்று எண்ண வேண்டாம், பணம் இருந்தாலும் பசி வருகிறது. எனவே பணம் பசியை போக்காது என்று பார்க்கும். அது இப்போ சொன்ன மாதிரி ஏழைக்காவது எதை வேணாலும் சாப்பிட்டு வைத்து நிரப்பலாம், பணக்காரனும் பணம் இருக்குமே தவிர சாப்பிட முடியாது. இதெல்லாம் இவ்வளவு சொல்ல இல்லவா என்று சொல்லி, அப்ப இந்த குழி தூர்க்க வேண்டும் என்றால், இந்த வயிற்று குழி தீர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அங்கே எழுதியிருக்கிறேன். வழி, குழி தூர்க்கும் வழி பிறப்பை நீக்குதல், வேற ஒன்றும் கிடையாது. பிறப்பு நீங்கணும். பிறப்பை நீங்க வேண்டும் என்றால் அதற்கு வினை நீங்க வேண்டும். வினை நீங்க வேண்டும் என்றால் பொருளாசை நீங்க வேண்டும். பொருளாசை நீங்க வேண்டும் என்றால் இறைவனை வணங்க வேண்டும். இதான் அடிப்படை.
இறைவனை நீங்கள் உண்மையாக வணங்கினால் பொருளாசை போகும், பொருளாசை நீங்கினால் வினை போகும், வினை போனால் பிறவி போகும் என்றுதான் அந்த வழியை அவர் சொல்லுகிறார். இங்கே எழுதியிருக்கிற வயிற்று நிரப்பும் துன்பம் செல்வம் உடையவர்க்கும் உள்ளது, அது நீங்குவதும் இல்லை. பணக்காருக்கும் பசி வருகிறது. எப்படி ஏழைகள் சாப்பாட்டுக்கு அலையிறாங்களோ அதே போல பணக்கார அலைய மாட்டான், போய் சாப்பிட்றான், அதை நேரம் மணியாகி போய் சாப்பிடணும் என்று அவனும் கூட விரைகிறான் என்று பார்க்கிறோம். அதுதான் ஒரு பாட்டு அங்கே புறநானூற்று பாட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அது பசி வச்சு தான் சொல்றார். பாட்டு புறநானூற்று பாட்டு முக்கியமான பாட்டா சொல்லுவாங்க. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்ன. அதான் பெரிய பணக்காரனா இருக்கிறான் அரசனை சொல்றார். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி, கடல் சூழ்ந்த இந்த இடம் இருக்கிறது அல்லவா, இதை யாருக்கும் கொடுக்காமல் தானே ஆளுகின்ற சக்கரவர்த்தி, புதுமை இல்லாமல் வெண்குடை நேற்றுகிறான், ஒரே குடையில அது கொண்டு வரான். அப்படிப்பட்ட மன்னன் அவனுக்கும், அப்படிப்பட்ட மன்னனுக்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான், ஒரு நாள் பூரா இருக்கிறான், ராத்திரி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான், வேட்டைக்கு ஒன்றும் விலங்கு கிடைக்கல, மறுநாள் பார்க்கிறான் கிடைக்கல, பகலும் துஞ்சாமல் இரவும் துஞ்சாமல் இருக்கிறான். அப்படி கடுமா பார்க்கும் கல்லா ஒருவன், படிக்காத ஒரு வேடம் யாராயிருந்தாலும் உண்பவை நாழி உடுப்பவை இரண்டு தான், ஒன்றும் கிடையாது. அரசன்றதுக்காக நிறைய போய் சாப்பிட முடியுமா, நிறைய அழிக்க முடியாது, குடையாது என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எழுதலை. செல்வத்து பயனே ஈதல், இங்கதான் வருது. செல்வத்து பயன் உங்களுக்கு ஈதல் கொடுங்க, துய்ப்பே மெனினே, நீங்களே அது அனுபவிப்போம் என்று எண்ணினால் தப்புன பலவே முடியாது. நீங்கள் சம்பாதிச்சா இருக்கலாம், அதை நானே சாப்பிட போகிறேன் என்று சொன்னால் அது முடியாது உங்களாலே. ஆனால் செல்வத்துக்கு பயன் ஈதல் தான் என்று சொல்றேன் அந்த பாட்டு. அடுத்த பாட்டு முக்கியமான பாட்டா இருக்குது. அது தொடர்ந்து எழு சுற்றம் வினையினும் தீயன்னர், கடுமையா சொல்ற. கடந்ததோர் ஆவி கழிவதன் முன்னே உடந்து ஒரு காலத்து உணர்வு விளக்கேற்றி தொடர்ந்து நின்று அவ்வழி துர்க்கலும் ஆமே. நமக்கு எதெல்லாம் தடையா இருக்குதுன்னு சொல்ற பொழுது, இல்லறத்தில் இருக்கிற பொழுது உங்கள் பசியை தீர்ப்பது மட்டுமல்ல, விருந்தாக பல பேர் வருவார்கள், உறவாக பல பேர் வருவாங்க, அவளுக்கெல்லாம் சாப்பாடு போடணும். வள்ளுவர் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்திரு பொருட்டுன்னு, நாம இல்வாழ்க்கை யாருக்கிட்ட விருந்துக்காக தான் இருக்குன்னு சொல்றார். அதை சொல்றார், உங்க பசியை போக்குவது மட்டுமல்ல பல பேருடைய பசி நீ போக்க வேண்டியதா இருக்கு இல்வாழ்க்கையில என்று சொல்லிட்டு அது என்ன சொல்றார், தொடர்ந்து எழு சுற்றம்னார். தொடர்ந்து எழு சுற்றம் என்றால் நாம பிறக்கிற பொழுது நமக்கு யார் சொந்தம் என்றால் அப்பா அம்மா. உடனே அடுத்து என்ன ஆகுது, அப்பா அம்மாவுக்கு பின்னால இன்னொரு குழந்தை பிறந்தா தம்பியோ தங்கையோ, அப்புறம் தாத்தா பாட்டி மாமன் மச்சான் என்று உறவு தொடர்ந்து போகிறதே தவிர பிறந்தால் தொடராமல் போகல என்று பார்க்கும். பல வகையான உறவுகள் அமைச்சிட்டோம். அது என்ன சொன்னார், அதை அந்த சுற்றம் எல்லாம் வினையினும் தீயன்னர். நீங்க அனுபவிக்கிற பாவம் இருக்கு அதை விட மோசமானதுன்னு. உறவு என்பது என்ன என்றால் வினையினும் தீய. அதுதான் அவர் தத்துவம் பேசுற திருமூலர். அதனால சொல்றார், வினையை காட்டிலும் கொடுமையானது இங்க சொன்னார். மாணிக்கவாசகர் சொன்னது என்ன சொன்னார் என்றால் அருவினை சுற்றம்னர். அருவினை சுற்றம், உனக்கு வருகிற சுற்றம் இருக்கிறே அது வினையால் அமைந்ததுன்ற. அப்ப வினையால் அமைந்தா என்ன அர்த்தம், நல்லவங்களா இருந்தாங்கன்னா சரி நம்ம நல்வினை செய்திருக்கோம், அமையலன்னு வச்சுங்க நாம செய்த தீவினை என்ன பண்றதுவா எனக்கு அப்படி வாச்சுது அப்படின்ற இல்லையா ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, அது போல போயிடும். எனவே சுற்றம் எல்லாம் வினையினால் அமைவது. அதை இங்க சொல்றார், வினையும் தீ என்ற மோசமான. எனவே கடந்ததோர் ஆவி கழிவதன் முன்னே, கொடுக்கப்பட்ட ஒரே உயிர் தானே பண்ற, ஒரே உயிர் தானே, அது கழிவதற்கு முன்னாலே, சீக்கிரம் போவதற்கு முன்னாலே உடந்து ஒரு காலத்து உணர்விளக்கு ஏற்றுங்கள். உடந்து என்று சொன்னால் இந்த உடம்பை வெறுத்துன்னு அர்த்தம். உடம்பை வெறுத்து, அன்னைக்கு உங்களுக்கு சொன்ன ஞாபகம், தமிழ்ல உடல் என்று ஒரு சொல், உடம்பு என்று ஒரு சொல், ரெண்டு இருக்குது. உடம்புக்கு சொல்ற பொழுது பாடி, உடம்பு, உயிருக்கு உடல் உடம்பு ரெண்டு சொல் சொல்றோம். உடல் என்று சொன்னால் மாறுபாடுன்னு அர்த்தம் தமிழ்ல. உடலுதல் என்றால் சண்டை போறது,
அவன் அவனோடு உடன்றான் என்றால் சண்டை போடுறது, உடலுதல் என்றால் மாறுபாடு. அப்போ உயிருக்கு உடம்பு என்றால் என்ன அர்த்தம்? உயிருக்கு உடல் என்றால் உயிரோடு மாறுபட்டதுன்னு அர்த்தம். உயிர் அறிவானது, உடம்பு சடப்பொருள். அதனால இதை விட்டு அது போயிடும். உடம்பை விட்டு உடம்புக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது இருக்கணும் இல்லையா நட்பாக? அது இல்லை. உயிரை வளர்ப்பதற்காக சாப்பிட்டு இருப்பா, நிறைய நண்பர்கள் சாப்பிடுது, இந்த மாதிரி பொய்க்குடிதான் தூக்குது. இருந்தாலும் நோய் வந்தால் விட்டுட்டு போயிடும் என்றால் அது போல மோசமான நட்பு கிடையாது. எனவே உயிருக்கும் உடம்புக்கும் தகராறு. எனவே உயிர் உடலோடு உடலுகிறது என்றால் போரிடுகிறது, மாறுபாடு. ஆனாலும் உடம்பு என்று ஒரு வார்த்தை இருந்தாலும் உடன்பட்டு கொஞ்ச நாள் இருக்குது இல்லையா? உடம்பாடு உண்டு, போகக்கூடாது, கொஞ்ச நாள் இருக்குது இல்லையா? கொஞ்ச நாள் இருக்குது இல்லையா? அதற்குள்ளாகவே உயிருக்கு நீங்க நன்மையை தேடிக்கொள்ளுங்கள். உடம்ப ரொம்ப நாள் இருக்க போறது கிடையாது. எல்லாம் சொல்றாங்க, பாட்டு நமக்கு நல்ல நாடையெல்லாம் பாட்டு உண்டு. அதாவது அந்தறிவாம் என்னாத அறம் செய்கிறார் வள்ளுவர். அன்னைக்கு பார்த்துலாம்பா இன்னைக்குறாப்பா என்று அந்தறிவாம் அப்படி சொல்லாதீங்க. ஏனென்றால் அன்றுனா என்னைக்கும் தெரியாது. மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணைன்னு, நீங்கள் இறந்தாலும் கூட இரவாடு துணை உங்களுக்கு அறம்தான் அவர் சொன்னார். ஆனால் நாளடையால வேற மாதிரி சொன்னாங்க. என்ன சொன்னார்? அன்றுலாம் சொல்லவே இல்லை, பின்றையே நின்றது கூற்றம்னார். கழுத்தை பிடிச்சிட்டு எமன் பின்னால் நிக்கிறான் இல்லையா? கழுத்தை பிடிச்சி பின்னாலே நிக்கிறான். பின்றையே நின்றது கூற்றம், எப்பனும் அழிச்சிருவான், ஜாகிரதையாயிரு என்று. பின்றையே நின்றது கூற்றம் என்று இன்றே அந்த எரியனை செய்க என்று அவர் பாடுறார். அதான் இங்க சொல்றார், கடந்ததோர் உடம்பு, அந்த உடம்புக்காக சொன்ன உடம்பு என்பது உயிரோடு உடம்பட்டு கொஞ்ச நாள் இருக்கு இல்லையா? எனவே அதற்கு உடம்பு என்றும், அது மாறுபட்டிருப்பதாலே உடல் என்றும் பெயர் வச்சிருக்காங்க. தமிழ்ல என்ன அழகாக பெயரை வைத்திருக்காங்க பாருங்க. அதனால் உடம்பு ஒரு காலத்து உணர்வு விளக்கேற்றி ஞானம், ஞானம் பெறது. உணர்வு விளக்கென்றால் ஞானம். அந்த ஞானம் உங்களுக்கு வர வேண்டும், வந்து தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலும் ஆமே என்றால், அதே அந்த உணர்வோடு ஞானத்தோடு நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த பிறவி நீங்கும் என்று சொல்றார். அந்த தொடர்ந்து வரும் சுற்றுதான் கிளை கிளைக்கும் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறேன், உங்க நோட்ஸ்ல எழுதியிருக்கிறேன். கிளை கிளைக்கும் என்று சொன்னால் ஞானசம்பந்தர் பாடுறார். கிளை என்றால் நமக்கு நேரா இருக்கிற கிளை, நம்முடைய மகன் மகள் எல்லாம் கிளை. மகளுக்கோ அல்லது மாமனுக்கோ மாமியார் மாமனார் இன்னும் அதெல்லாம் தான் கிளை கிளை. அப்ப அவளுக்கு ஒரு அண்ணன் தம்பி இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா? அவரே சொல்றாரு ஞானசம்பந்தர், பெருமானே நீ உன்னுடைய விரை தான் தீர்க்க போகணும்பா, ஆனா நம்ம விடமாட்டான். உன் விரை மட்டும் தீர்க்குதா, என்னுடைய விரை தீரக்கூடாதுன்னு சொல்லுவான். நீ கோயிலுக்கு போனா பின்னாலே வந்துடுவான் இல்லையா? வந்து எனக்கும் ஏதாவது அர்ச்சனை பண்ணுன்னு சொல்லுவான் என்று அவர் என்ன பண்ணிட்டாரு? வேண்டு, தப்பு கிடையாது. வேண்டு, பெருமானை வேண்டினால், கோயிலில் எம்பெருமான் என்று நீங்கள் வேண்டினால் என்ன? கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருள்வான் என்று பாடுறார் இல்லையா? நாளாய போகாமே அஞ்சலியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வாய் மடனெஞ்சே அரண்நாமம் கேளாய். நம் கிளை கிளைக்கும், உன்னுடைய கிளை மட்டும் இல்லை, அதுக்குள்ள கிளை, அதுக்குள்ள கிளை. திருவாசகத்துல அது எப்படி சொல்லிட்டார்? மூவேள் சுற்றம். மூவேள் சுற்றமும் முரண் உரு நரகிடை ஆழாமை காத்தான் பெருமான் இல்லையா? 3 7 என்றால் 3 தலைமுறை. தந்தை வழி, தாய் வழி, மனைவி வழி, இந்த 3 வழி. இந்த 3 தலைமுறைக்கு நரகம் இல்லை. நீ வணங்கினா ஒரு ஆள் நீ பெருமானை வணங்கினால் 3 7 சுற்றத்திற்கும் நல்லதுன்னு அவர் பாடுறார். எனவே கேடுபடா திறம், கிளை கிளைக்கும் கேடுபடா திறவொழி கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமான் என்றார். அதனால பழவினை சுற்றம் பழவினை காட்டும் துணியானது என்றார். அதுதான் எழுதியிருக்கிறோம். சுற்றத்தை வெறுத்து மெய்யுணர்வாகிய விளக்கை ஏற்ற வேண்டும். ஞானத்தை பெறணுமா? பெற்றால் உங்களுக்கு என்ன பயன்? வாழ்நாள் வழி அடைக்கும். திருவள்ளுவர் வீணால் படாமை நன்று ஆற்றின் அகுது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் என்று சொல்றார். நன்மைகளை நீ செய்து கொண்டே இருந்தால் வருகின்ற பிறவி என்பதனுடைய வழி அடைபடும், வராது, மீண்டும் பிறவி வராது என்று வள்ளுவரும் சொல்றார், அதை இவரும் சொல்றார். எனவே இங்க எழுதுறார், சுற்றம் தழுவுக. அதுக்காக உறவு சோறு கூடக்கூடாதுன்னா அவர் சொல்லலை. குற்றம் தழுவுக, பற்றின்றி செய்யுங்க, பற்றில்லாமல் செய்யுங்கள். விருந்தோம்புங்க, உறவை கூப்பிடுங்க, பற்று இல்லாமல் பெருமானை எண்ணிக்கொண்டு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்ல. அப்படி செய்தால் உங்களுக்கு வினை வராது என்று சொல்ற. அதுல ஒரு குறளுக்கு அப்பா மேற்கோள் காட்டிருக்கிறாங்க. அது சரியான மேற்கோள் அங்க காட்டிருக்காங்க. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றார்? நீ இல்லறத்தில் இருக்கிற
தென்புலத்தார் தெய்வம் விருந்து எல்லாம் செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்றார். இப்ப இவர் என்ன சொல்றார்? சுற்றத்தை மாறி வினை எதுவே கிடையாதுப்பா, வினையை காட்டும் தீமையானவர்கள் அப்படின்றாரு. அவரு என்ன இப்படி முரண்படுறாரு? அப்ப உறவுக்கு நாம் சோறு போறதா இல்லையா என்ற சந்தேகம். அதான் என்ன சொல்றார்? இறைவனை ஏற்றி பெருமானை ஏற்றி இதுவும் உன்னுடைய அருள் அல்லவா என்று எண்ணி பற்றில்லாமல் கொடுங்க. பற்றில்லாமல் கொடுங்க. கொடுத்த பின்னால் உன்னுடைய முன்னேற்றத்தை நீ பார்க்க வேண்டும். எப்படி? எல்லாருக்கும் போட்டுட்டு வள்ளுவர் சொன்னார், விருந்து ஓம்பி மிச்சில் மிசைனார். நீ சாப்பிட விடக்கூடாது, நீ சாப்பிடு, எல்லோருக்கும் கொடுத்து விடு, மீதி இருப்பதை நீ சாப்பிடுனார். அப்ப நீயும் சாப்பிட வேண்டும் என்று ஒரு கொள்கை. அதுபோல இல்லறத்தில் இருந்து கொண்டு நீ முன்னேற வேண்டும். என்ன முன்னேற்றம் என்றால் பிறவி நீங்க வேண்டும். பிறவி நீங்கிறது வழி செய்யும். அதுக்காக என்ன பண்ணாராம் வள்ளுவர்? தென்புலத்தார் எடுத்து அப்ப மேற்கோள் காட்டிருக்காங்க. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்புலத்தார் ஒம்பல் தலையினர் 5 பேர்னர். அந்த வரிசையை நீங்க பார்க்கணும். இல்லறத்தில் இருக்கின்றவர்கள் முதல்ல பிதிர்க்கடன் அவர்களுக்கு செய்யணும். பிதிரியாகம் என்று சொல்லுகின்ற பிதிர்க்கடன் தென்புலத்தாருக்கு செய்யணும். இறந்தவர்களுக்கு செய்வது என்பது. இப்ப அவங்க அங்க இல்லை, இறந்தவர்களுக்கு செய்யறீங்க ஒன்று. அதுக்கப்புறம் தெய்வம், நீங்க வணங்குகிற தெய்வத்துக்கு செய்யறீங்க, அதுவும் அங்க இல்லை. எல்லாம் நினைத்து செய்யறதுதான். தெய்வத்தை நினைத்து செய்கிறோம், தென்புலத்தாரை நினைத்து செய்கிறோம். ஆனால் அப்புறம் பாருங்க விருந்துன்னா அது அங்க இருக்குது, வருகிறார்கள் விருந்து. அப்போ தென்புலத்தாரை காட்டிலும் தெய்வத்தை காட்டிலும் விருந்து மிக முக்கியம் என்பதால் தான் வள்ளுவர் தென்புல 5 பேரும் சொன்னார். இல்லறத்தில் சொல்லிட்டு தென்புலத்தாருக்கு ஒரு அதிகாரம் வைக்கல, தெய்வத்திற்கு ஒரு அதிகாரம் வைக்கல, பின்னால ஒக்கல் அதிகாரம் வைக்கல, விருந்துக்கு வைத்திருக்கிறார். விருந்தோம்பல் என்று வைத்திருக்கிறார். இப்போ தென்புலத்தால் தெய்வம் விருந்து ஒக்கல் என்ற 4ல விருந்து மிக முக்கியம் என்று என்றார். அதெல்லாம் பரிமையாக விரிவான விளக்கத்தை தரார். அப்ப விருந்தோம்புறோம். அப்ப அவர்கள் வந்திருக்கிறார்கள், நேரா வந்திருக்காங்க, கொடுத்துறீங்க. ஒக்கல் என்றால் உற்றார் ஒரு சுற்றத்தார், அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்கள, இவங்களை விருந்து தெரியாதவர்கள், அவங்க தெரிஞ்சவங்க, கொடுத்தாச்சு. இதுவரையில் நீங்க இல்லறத்தை செய்துட்டீங்க. கடைசியா ஒன்று சொல்றார், தான் என்று சொல்றார். தான் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க பார்க்கணும், தென்புலத்தாருக்கும் நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்தீங்க, தெய்வத்திற்கும் வழிபாடு செய்தீங்க, விருந்தோம்பல வரவேற்று உபசரித்து அன்பினாலே அவளுக்கு நீங்கள் உணவளித்தீங்க, சுற்றத்தார் கழிச்சீங்க. தான் என்று சொன்னால் அந்த இடத்துல தான் என்பது நீ சாப்பிடணும்னு அர்த்தம் கிடையாது. நீ சாப்பிட்டுப்பா என்ற அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இந்த 4 பேரை கவனிச்சு இல்லையா, ஒன்ன கவனிக்குமா வேணாமா? உன்னுடைய உயிருக்கு துணை சேர வேண்டும் அல்லவா? எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால் இவற்றை எல்லாம் பற்றில்லாமல் செய். இப்ப எல்லாவற்றையும் நீ பற்றில்லாமல் செய்தால் உனக்கு அந்த வினை தீரும். தான் ஓம்புதல், தன்னை ஓம்புதல் என்றால் வள்ளுவர் அந்த இடத்துல தன்னை உணவினால் சாப்பிட உணவு ஓம்புதல் அல்ல. உணவினால ஒழுங்கான இருக்கணும்பா சொல்வேன் சொல்றாங்க இல்லையா, நீ இருந்தா தானப்பா முடியும், நல்லா சாப்பிடுப்பா, அதை அவர் சொல்லல. இல்லறத்துல இல்லறத்தின் மூலமாக உன்னுடைய உயிருக்கு ஒரு துணை வேண்டும், உறுதி வேண்டும் அல்லவா என்று தான் என்றால் உணவை பற்றி அவர் கவலைப்படல, சொல்லல. இவளெல்லாம் எப்படி இறையன்போடு நீங்க செய்தாயோ, பெருமானுடைய நினைவோடு செய்தாயோ, அதுபோல் உன்னையும் இறை நோக்கத்தோடு சேர்த்து கொண்டால் உனக்கு வினை வராது, வறுமை வராது, பிறவி வராது. அதான் தான் என்று ஐம்புலத்தாறு ஒம்பல் தலை என்று. இல்லறத்தில் இருக்கின்றவர்களுக்கு இவையெல்லாம் கடமையாக இருந்தாலும் தன்னை ஓம்புதல் என்றால் தன்னுடைய உயிரை ஓம்புதல் தலை என்று சொல்றார். அது முக்கியம். அதுக்கடுத்து அறுத்தன ஆறினும், ஆனினமா சரி, அறுத்தன ஆறினும் ஆனினம் மேவி இருத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றேனே. திருமூலர் தன்னுடைய வாக்கா சொல்ற மாதிரி பாடுறார் இந்த பாட்டு. இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு வறுமை, இவ்வளவு தொல்லை, இதெல்லாம் ஏன் படணும் என்று சொல்லிட்டு அறுத்தன ஆறினும், அறிவு என்பதை ஆறாக சொல்லியிருக்கிறார்கள். அறுத்தன என்றால் வரையறை செய்தல்.
6 அறிவாக வரையறை செய்திருக்கிறோம். நமக்கு தெரியும் ஓரறிவு உயிர், இருறிவு. எனவே வரையறை செய்த போது 6 என்னும் ஆண் இனம். ஆண் இனம் என்றால் உயிர் கூட்டம். உயிர் உயிர் என்றால் ஓரறிவுல போகலாம், ஏறறிவு போகலாம், எங்க வேணாலும் போகலாம். அந்த உடம்பு எங்க வேணாலும் போகலாம். 6 அறிவு உள்ள மக்கள் இடத்துல தான் வரணும் அவசியம் கிடையாது. ஆனால் உயிர் பொதுதான். அந்த உயிர் எல்லா இடங்களிலும் போகிறது. ஆண் இனம் மேவி இருத்தனர். பசுக்கூட்டமாக இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் பல பிறப்பிலே இருந்து அனுபவிக்கின்ற துன்பங்கள். மாணிக்கவாசகர் புல்லாகி பூடாயின்னு சொன்னார் இல்லையா, அதை நம்ம ஞாபகம் வச்சோம். புல்லாகி அன்னைக்கு கூட இங்கே தான் சொன்னேன். புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாய் என்று சொல்லிட்டு கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய்ன்னு சொல்ற பொழுது மனிதராய்னு ஒரு வார்த்தை சொல்றார். மக்களாக பிறந்த பின்னால் பிறவி இல்லை என்பது ஒரு கொள்கை, நம்முடைய கொள்கை. மக்களாக பிறந்துட்டோம். இப்போ இனிமேற்பட்டு நாம் தவம் செய்து பிறவி வேண்டாம் என்று எண்ணினால் இதுதான் கடைசி பிறவி. அல்ல அப்படி சொல்ல ஒரு மனிதராயிட்டு அவர் பேயான்னு ஒரு வார்த்தை போடுறாரு. என்ன போடுறாரு? மனுஷனா இருந்தா கடைசி பிறகு என்னப்பா, நீ ஒழுங்கா இருந்தாலும் அப்படி, இல்லைன்னா பேயா பிறக்கலாம், மற்றவங்க போகலாம் என்று பேயாய் கணங்களாய் வல்ல சொல்றா என்று அவர் ஏன் சொல்ல வேணும்னு சொல்றாரு. இல்லைன்னா வரிசையா சொல்லி மனிதராக சொல்லி இருப்பார். அப்படி இல்லை. அது போல இங்க சொல்றாரு 6 அறிவு என்று சொல்லி பல வகையான உடம்பை நாம் எடுத்தாச்சு. எந்த உடம்பா இருந்தாலும் 5 புலன்கள், 5 புலன்களாலே துன்பம் நமக்கு வருகிறது. நாம் பார்க்கிறோம். விலங்காக இருந்தீங்கன்னாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் எறும்பா கூட வச்சுக்கணும். எதுவா இருந்தாலும் புலன்களால் துன்பம்ன்றோம். என்ன சிலதுக்கு ஒரு புலன் இருக்குது, 2 புலன் இருக்குது தவிர எதுவா இருந்த எந்த பிறப்பு இருந்தாலும் புலன்களாலே அது துன்பம் தான். கருட புராணத்தை அந்த கதையை எழுதி வச்சிட்டாங்க. என்ன கதை எழுதினாங்கன்னு சொன்னா, ஒரு செய்தி வரும். யானை பிடிக்க வேண்டும், ஆண் யானை பிடிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணுவாங்க? பெண் யானை கொண்டு நிறுத்துவாங்க. காட்டில் பழக்கப்பட்ட பெண் யானை நிறுத்துவாங்க. அது சாப்பிட்டு ஏதாவது. பெண் யானைக்கு ஒன்று ஒரு பெரிய குழி வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு மேலே மூடி வச்சுடுவாங்க. இது ஆண் யானை எங்க அப்படி போச்சு பாருங்க, போக வேண்டியது தானே. பெண் யானை பார்த்தோன்னே மகிழ்ச்சி வந்துடுச்சு. அதையா பெண் யானை பார்ப்போம்னு கிட்ட வருதான், அதே பார்த்துட்டு வருது, கீழே பார்க்குறது, பழத்தில் விழுந்தும். யானை பிடிப்பதற்கு பெண் யானையை காண்பித்து ஆண் யானை பிடித்தல். மானை பிடிக்க வேண்டும் என்றால் புல்லாங்குடல். மானை பிடிக்கணும்னா நல்லா அழகான இசை கேட்டால் பறக்க பாயுமா, தாவி ஓடுறது அப்படியே நின்றுடுவான். இல்லை அப்படியே பார்த்துட்டு இருக்குமா, அப்படியே பார்க்கறத பின்னால் போய் பிடிச்சிடலாம். அந்த புல்லாங்குழலை கேட்டவுடனே அந்த மான் மயங்கி போகும், விழுந்துடும். விளக்கை பார்த்த உடனே அது பழம் போல எண்ணிக்கொண்டு விட்டில் பூச்சி போய் விழுது. மீன் தூண்டலை போட்டால் புழு இருக்கு இல்லையா, பக்கத்தில் நிறைய புழுலாம் இருக்குது, அதை சாப்பிடாதான். இது அசையாமல் இருக்குல்ல அந்த புழு, இது ஈஸியா சாப்பிடலாம் இல்லையா. இது நெழுகின்ற புழுவை காட்ட அசையாமல் இதை முதல்ல சாப்பிட்டுருவோம் என்று அனுபவம் பிடிக்குது, மேல போச்சு இல்லையா சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு புலனால் ஒன்று அழிகிறது அல்லவா. விட்டில் பூச்சி என்றால் கட்புலனால் போய் அழிகின்றது. மீன் என்று சொன்னால் நாக்கு, சுவைக்காக அது போகிறது. காது அதுக்காக போகிறது. யானை மான் உடம்புக்காக போகின்றது. யானை மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற அந்த 5 புலன்களில் ஒன்னொன்று ஒரு புலனால் அழிக்குது. யானை மெய் என்ற அதனால அழிஞ்சது, மான் காதால் அழிஞ்சது. ஒரு புலனே அழிக்குது என்று சொன்னால் நீ 5 புலன் வச்சுங்கிற, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு 5 புலன் அல்லவா, எதை வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் உங்களுக்கு வரலாம் என்று 5 அதுதான் சொல்லியிருக்காங்க. 5 புலன்கள் என்பதனாலே ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள். அதுதான் 5 புலனால வருகின்ற இன்பம். அதுதான் அதுதான் முதல்ல கடிந்தார்கள். இறைவனுடைய திசை பக்கம் திரும்பாமல் போவதற்கு இது காமம் ஒரு அடிப்படையானது என்று சொல்லி பரிமேலழகர் காமம் என்பதை உட்பகை என்று எழுதுறார். உட்பகைன்னு எழுதுறார். வெளியில வருகின்ற பகை வேறு, நம்ம சமாளிச்சுடலாம். ஆனால் உள்ளே இருக்கிற பகை பகையா தெரியாது, நமக்குள்ளே இருக்கு. எனவே தெரியாது. உட்பகை காமம் உட்பகையாதுன்னு அது அறிய முடியாது என்று எழுதுறார். அதனால் 5 புலன்கள் என்றால் எந்த பிறவையா இருந்தாலும் 5 வேடர்னர். 5 எண்ணிலை துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல. வினையால் வந்த துன்பங்கள் பல. எனவே வாழ்வை வெறுத்தேன், வாழ்வு வேண்டாம் என்று வெறுத்தன், ஈசனை வேண்டி நின்றேனே என்று அதோட முடிக்கிறார். இங்க எழுதியிருக்க, எந்த உடம்போடும் கூட நான் விரும்பவில்லை பெருமானே, இந்த பிறவியில் எந்த பிறவி எனக்கு வேண்டாம், மக்கள் பிறவி கூட எனக்கு வேண்டாம் என்று எந்த உடம்போடும் கூடவில்லை. அதுக்கப்புறம் 5 ஐவர்கள் 5 புலன்களை எப்பொழுதும் வேடராகத்தான் சொல்லுவோம். 5 வேடர் அயந்தனை வளர்ந்து என்று சிவஞான மூர்த்தி வரும் பார்க்கிறோம். 5 புலன்களும் வேடரை போல.
அது ஏன் என்று சொன்னால் வேடர்கள் எல்லாம் மறைந்திருந்து கொள்வார்கள், மறைந்திருப்பாங்க எப்பொழுதுமே. அதுக்கப்புறம் அறிவை மயக்கும். இப்ப எப்படி ஒன்றை யானையே மயக்கி பிடிக்கிறாங்க இல்லையா, அதுபோல நம்முடைய அறிவை மயக்கிடும் அந்த புலன்கள். எனவே மயக்குவதால் 1 2 5 புலன்களை அறிவை மயக்குவதால் நல்லது எது தீயது என்று தெரியாமல் நாம் போய்விடுவோம். எனவே அதை வேடராக சொல்ற வழக்கு உண்டு. அந்த 5வரும் எண்ணிலி துன்பம் தந்தார்கள், ஒன்றல்ல பல துன்பம் தந்தார்கள், அதை நீங்க வேண்டும் என்று. எனவே ஈசனையே நான் பாராட்டுகிறேன், போற்றுகிறேன் என்று சொல்றார். அதோட அந்த இது முடியுது. ஒருவரே அப்பா எழுதியிருக்காங்க, எந்த வாழ்க்கையும் நல்குறவு போல் துன்பம் தருவதே என்ன. நல்குறல ஏன் வைத்தார்னா, எதுவா இருந்தாலும் வாழ்க்கை துன்பமயமா இருக்கு. புறநானூற்றில் இன்னாதம்மை உலகம். இப்போ ஞானிகள் எடுத்து நம்ம பார்த்து ஏன் திரிக்கிறாங்க ஞானிகள், நான் அதை வேற மாதிரி சொல்றது, அதை நான் யோசிக்கிற பொழுது, நாமெல்லாம் ஞானி கிடையாது. ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, விலகி இருந்து பார்ப்பாங்க. விலகி இருந்து உலகத்தை பார்த்தால் நமக்கு சிரிப்பு தான் வரும். அது எப்படி வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் நாளைக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்க. காஞ்சிபுரம் தான் நிறைய இப்போ டிராஃபிக் வந்துருச்சு இல்லையா. நான் சில சமயம் யாருக்காவது காத்து இருக்கிற பொழுது அதை நான் சொல்லி பார்ப்பேன். என்ன பண்ணுவேன், அப்சர்வ் பண்ணுவேன். இப்படியே பார்த்துட்டு இப்போ ரோடு யார் யார் என்னென்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா ஓடுறான், ஏன் நிற்கிறான், ஏன் போகிறான் ஒன்றும் தெரியும். ஒரு குழுன்னு ஓடுவான், ஒருத்தன் நிற்பான், ஒருத்தன் பேசுவான், சிரிப்பான். எல்லாம் விலகி இருந்து பார்த்தீங்கன்னா பைத்தியகாரத்தனமாக இருக்கும், பைத்தியகாரத்தனமாக இருக்கும். இப்போ சிக்னல் தானே சார், எவ்வளோ நேரம் ஆகிட போகுது, நின்று கங்கன்னு அடிப்பான். நீ பார்த்தீங்கன்னா அதாவது ரெட்டு நைட்டு நிற்கும். பச்சை விழுந்த உடனே அவன் கீர் போட்டு எடுப்பான், அதுக்குள்ள கத்துவான். அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு என்றால், இதெல்லாம் பார்த்தா வேடிக்கை. என்ன பண்ண போறான், சாதிக்க போறான், ஒன்றும் கிடையாது. ஆனால் ஓடுறதுன்னுமோ வரதுன்னுமோ பார்த்தீங்கன்னா காலையிலேயே 4 மணிக்கு எலக்ட்ரிக் போட்டுறான், கரெக்டாக போய் நின்றுறான். 4 மணிக்கு போகிறோம், ராத்திரி 4 மணிக்கு என்ன பண்ணுறான், சோறு தண்ணி இருக்கா. விலகி இருந்து பார்த்தால் நமக்கு வியப்பாக இருக்கும், விலகி பார்த்தா வியப்பு தான். அதான் ஞானிகள் என்ன சொல்றாங்க, வாழ்க்கை துன்பமா இருக்குதுன்னு போய் அவங்ககிட்ட சொன்னா அவங்க சிரிக்கிறாங்க. வாழ்க்கை துன்பம் தான், அதை போய் என்ன புதுசா சொல்றே இல்லையா. நெருப்பு சுடுதுன்னா சுடுதான் சுடும் என்றால் வாழ்க்கை துன்பம் தான். இன்னாதம்மை உலகம், ஒரே வரி, உலகம் இன்னாது இனிய காண்க, இதன் இயல்புணர்ந்தோம். உலகத்தை துன்பம் தான் இருக்கும், நீ என்ன பண்ணணும், இனிமையா இருந்துக்கோ, ஜாலியா சிரிச்சுக்கோ. சிரிக்க முடியாது உன்னால, சிரிச்சுக்கொன்ற. அது எப்படி தான் முடியும் என்றால், அதான் வாழ்க்கை, பொய்யாதான் வாழுகிறோம் என்று புறநானூற்றில் இந்த பாட்டை அவர் சொன்னார். அது ஓரில் நெய்தல் கரங்கல் ஒரு பாட்டு, அதில் அந்த 2 வரி வருது. அதனால எந்த வாழ்க்கையா இருந்தாலும் நமக்கு நல்குறவு என்று வரும், துன்பம் வரும் என்று அந்த நல்குறவை விரிவாக சொல்லி முடித்தார். நம்ம அதோட இந்த பகுதி முடியுது. 8 மணிக்கு நாளைக்கு சொல்லலாமா? சரி, அவர் நாளைக்கு, ஆனால் 1/2 மணி ஆகி போச்சு இல்லையா. நாளைக்கு வந்து அந்தணரை ஒழுக்கம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நோட்ஸ் கொடுக்கலையா? நாளைக்கு கொடுக்கலாம். சரி, நாளைக்கு நம்ம நாளைக்கு வந்து அதான் அவங்களாம் வரணும் இல்லையா சில பேர். சரி, 6:30 மணிக்கு வச்சுக்கலாம் இல்லையா? சரி, உங்களால் 6:15